Hi viewers, welcome back to South Tube. நாம இன்னைக்கு பயணிக்கக்கூடிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் தக்ஷிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட் மங்களூர் கத்ரி பகுதியில் அமைஞ்சிருக்க பாண்டவ குகை கோயில்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த குகை கோயில்கள் அமைஞ்சிட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா கத்ரி மஞ்சுநாத் கோயிலுக்கு பக்கத்திலே தான் அமைஞ்சிட்டு இருக்குது. இந்த கோயில்களை எப்படி ரீச் பண்ணலாம்னா கத்ரி மஞ்சுநாத் கோயிலுக்கு போகக்கூடிய மெயின் என்ட்ரி வழியா நம்ம அதுல இருந்து ஒரு ஸ்லோப் மாதிரி ஒரு மலையேற்றம் கொடுத்துருக்காங்க. அது மூலமா போனா இந்த பாண்டவ குகை கோயில்களை நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கத்ரி மஞ்சுநாத் கோயிலோட டாப் என்ட்ரின்னு அழைக்கப்படுற இந்த வழியாக கூட நம்ம போனால் அந்த குகை கோயில்களை நம்ம ரீச் பண்ணலாம். இந்த டாப் என்ட்ரியில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் ஆர்ச்லன்னு பார்த்தீங்கன்னா பத்ரி மஞ்சுநாதரோட சிலையும் ஒரு காலபேரோட சிலையும் ஒரு பௌத்த மத குருவோட சிலையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளேயே 3 கோயில்கள் இருக்குது. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சதான் பத்ரி மஞ்சுநாதரோட கோயில், அதே மாதிரி காலபைரவரோட கோயிலும் ஒரு பௌத்த மத குருவோட கோயில் அமைஞ்சிருக்குது. பௌத்த மத குருவோட கோயிலும் காலபைரவரோட கோயில் ரெனோவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால உள்ள போய் கோயில்களை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நாம இப்ப பார்த்துட்டு இருக்க இதே ரோட்லயே லெஃப்ட் சைட்ல பாண்டவா குகான்னு போட்டிருக்க ஒரு கேட் ஒன்று வச்சிருப்பாங்க. அது வழியா போனா பாண்டவா குகைகளை நம்ம ரீச் பண்ணிடலாம். வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். பாண்டவ குகைகளுக்கு போறதுக்கு முன்னாடியே நிறைய சமாதிகளை நம்மளால பார்க்க முடியுது. இது யாரோட சமாதிகள் அப்படின்னு எந்த ஒரு நேம் போர்டும் வைக்கப்படல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. புராண ஆதாரத்தின்படி பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் 13 ஆண்டுகள் வனவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவர்களால அவங்க வனவாசம் அனுப்பப்படுறாங்க. 12 ஆண்டுகள் வனவாசத்துல இருக்கிற மாதிரியும் ஒரு ஆண்டு அஜ்ஞாத வாசம் இருக்கிற மாதிரியும் பண்றாங்க. அஜ்ஞாத வாசம் அப்படின்னா யாரு கண்களுக்கும் புலப்படாம மறைந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வனவாசம் மேற்கொள்றாங்க. அப்படி இருக்க நாட்கள்ல இதே மாதிரி குகையில எழுப்பி அவங்க அங்கே தங்கி இருந்து மறைந்து வாழ்ந்ததா நம்பப்படுது. அப்படிதான் அவங்க மறைந்திருந்த இடமா கூட இந்த பாண்டவர் குகை நம்பப்படுது. அதுக்கப்புறம் கண்டரிகா விகாரை அப்படிங்கிற பௌத்த மடாலயமா இருந்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க கோயில இருக்கக்கூடிய சன்னதியில முன்னாடி புத்தர் உருவம் கொண்ட ஒரு நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய புத்தர் சிலை மாதிரியே ஒத்த ஒரு உருவம் இருந்ததா நம்பப்படுது. அதுக்கப்புறம் அது அலுபா வம்சத்தின் மன்னர் குந்தர்வர்மாவால தான் மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. யாத்ரீகர்களுக்கு போதனைகளை சொல்லும் மையமா கூட இந்த இடம் இருந்திருக்குது. ஃபுல்லாவே சைவ கோயிலா மாற்றப்படுறதுக்கு முன்னாடி சிவலிங்க வழிபாடும் புத்திச வழிபாடும் இது ரெண்டுமே இந்த கோயில நடைபெற்றிருக்கு. இந்த மாதிரி குகைகள் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறையவே இருக்குது. நம்ம எப்படி இந்த குகைகளுக்கு வந்தோமோ இதே வழியோடய நம்ம ஸ்டெப்ல மேலே ஏறி போய் அங்க லெஃப்ட் எடுத்து இந்த கோயிலுக்கு பின்னாடி வழியோடி போனா ஒரு காட்டு பாதை மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் தான் நடந்து போக வேண்டியது இருக்கும். அதுல இன்னும் பல பாண்டவ குகைகள் அமைஞ்சிட்டு இருக்குது. நம்ம தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ளலாம்.
பார்த்ததுக்கு அப்புறம் அதே மலையிறக்கத்துல நம்ம இறங்கி போனோம்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கூட இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோயில்ல ரொம்பவே உயரமான ஆஞ்சநேயர் சிலையை கூட நம்ம பார்க்கலாம். அங்க தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம அதே மலையிறக்கத்துல வந்து நம்ம கீழே இறங்கி போனோம்னா கத்ரி மஞ்சுநாதேஸ்வரா கோயிலோட அந்த ஒரு அழகான வியூவை வந்து இந்த டாப் ஸ்லிப்ல இருந்தே நம்ம பார்க்க முடியும். கத்ரி மஞ்சுநாத் கோயிலோட இன்ஃபர்மேஷன் வந்து இனி வரக்கூடிய வீடியோல நம்ம பார்க்கலாம்.